கஸ்தூரி திலகம் அணிந்த அழகா கல்யாண வெங்கடேசா, கஸ்தூரி திலகம் அணிந்த அழகா கல்யாண வெங்கடேசா, கமலத்தின் மேல் அமரும் அன்னை கணவா கருணாநிவாச ஈசா, கமலத்தின் மேல் அமரும் அன்னை கணவா கருணாநிவாச ஈசா.
திலகம் அணிந்த அழகா கல்யாண வெங்கடேசா கஸ்தூரி திலகம் அணிந்த அழகா கல்யாண வெங்கடேசா கமலத்தின் மேல் அமரும் அன்னை கணவா கருணாநிவாச ஈசா கமலத்தின் மேல் அமரும் அன்னை கணவா கருணாநிவாச ஈசா கஸ்தூரி திலகம் அணிந்த அழகா கமலத்தின் மேல் அமரும் அன்னை கணவா கோவிந்தா கோவிந்தா பஜ கோவிந்தா 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 ஹரி கோவிந்தா 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 பஜ கோவிந்தா 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 ஹரி கோவிந்தா श्रीमन्मल्लापुरीसाय कमलालयवक्षसे ज्ञानप्रभास्वरूपाय स्थलशय्याय मङ्गलम् श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् अस्मद्गुरुभ्यो नमः अस्मत्परमगुरुभ्यो नमः श्रीमते विकनस महागुरवे नमः कुन्नत्तूर् ग्रामं श्री பூமணீலா சமேதஸ்ய லக்ஷ்மிநாராயணசுவாமி திருக்கோவில். இந்த ஆலயம் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கிராமத்திலே எழுந்தருளியிருந்து ஸ்ரீ லக்ஷ்மியுடன் கலந்த நாராயணனாக ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் இங்கே அருள்பாலிக்கிறார். இந்த திருத்தலத்திலே ஸ்ரீ வைகானச ஆகம முறைப்படி இங்கே பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கண்டேன் வளமெல்லாம் நல்கிட வையம் தனில் வந்த வைகுண்ட வாசனை கண்டேன் சில நகர்த்தனில் சிந்தை கவர்ந்திடும் சுந்தர ரூபனை கண்டேன் சுந்தர ரூபனை கண்டேன். காவிரி கரையினில் கண்டேன் சில நகர்த்தனில் சிந்தை கவர்ந்திடும் சுந்தர ரூபனை கண்டேன் சுந்தர ரூபனை கண்டேன். சந்நிதி
இந்த பவித்ரோத்சவத்திலே மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், பூஹு புவஹ சுவஹா என்று சொல்லப்படுகிற 3 லோகத்திலும் நாம் இந்த சன்னதிகளிலும் கிராமங்களிலும் நகரங்களிலும் செய்யக்கூடிய பாபங்களை போக்கி புண்ணியத்தை உண்டு பண்ணுவதால் பவித்ரோத்சவம் என்று பெயர் இதற்கு ஏற்பட்டது. இந்த பவித்ரோத்சவத்திலே முக்கியமானது இந்த எம்பெருமானுக்கு பட்டினால் செய்யப்பட்ட அந்த மாலைகளை இங்கே பூஜைகள் செய்து அதற்கு வாஸ்து ஹோமங்கள் செய்து பஞ்சகவ்யத்தால் சுத்தி செய்து அதிலே எம்பெருமானுடைய நாமங்களையும் அவர்களை ஆவாகனம் செய்து அவருக்கு பூஜைகள் செய்யப்பட்டு இந்த பவித்ரோத்சவமாகப்பட்டது நேற்று நடைபெற்றது. இன்று காலை எம்பெருமான் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாளுக்கு ஸ்தபன திருமஞ்சனம் என்று சொல்லக்கூடிய அபிஷேகம் விசேஷமாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மாலை வேளையிலே பெருமாளுக்கு இந்த பவித்திரங்களை பவித்ரா ஆரோபணம் என்று சொல்லப்படுகிற இந்த பவித்திர மாலைகளை வைதீக முறைப்படி பகவானுக்கு சமர்ப்பித்து அதன் பிறகு இங்கே 3 யாக குண்டங்களிலும் வேள்விகளும் கும்ப பூஜைகளும் நடைபெற்றது. இந்த பவித்ரோத்சவத்தை கண்டுகளிப்பவர்களும் இதிலே நாம் செய்யக்கூடிய அனைத்து வித பாபங்களும் தொலைந்து நமக்கு புண்ணியங்கள் ஏற்படும் என்று சாஸ்திரங்களிலே விதிக்கப்பட்டதால் அப்பேற்பட்ட சாஸ்திரத்தை வழுவாமல் இந்த சன்னதியிலே வைகானச ஆத்திரேய அர்ச்சகர்களால் செய்யப்பட்டது. இந்த வைபவத்தை கண்டுகளித்த அனைத்து பக்தர்களுக்கும் எல்லா நலன்களும் கிடைத்து ஸ்ரீமன் லக்ஷ்மி நாராயண பெருமாளுடைய பரிபூர்ண கிருபாவும் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்பதாக தெரிவித்துக்கொண்டு சர்வே ஜனாக சுகினோ பவந்தோ சமஸ்தசன் மங்களானி சந்தோ ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மகீமகீசாக கோபிராமணேபிய சுபமஸ்த நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. கண்டேன் வளமெல்லாம் நல்கிட வையம் தனில் வந்த வைகுண்ட வாசனை கண்டேன். சில நகர்த்தனில் சிந்தை கவர்ந்திடும் சுந்தர ரூபனை கண்டேன், சுந்தர ரூபனை கண்டேன். கண்டேன், சுந்தர ரூபனை கண்டேன். சங்கோட சக்கரம் ஏந்திடும் நாதனை சந்நிதியில் இங்கு கண்டேன். சங்கோட சக்கரம் ஏந்திடும் நாதனை
கமல இருவிழிகள் கண்டேன் கருணை ததும்பிடும் விழிகளின் பார்வையில் காணாத இன்பம் கண்டேன் சில நகர்த்தனில் சிந்தை கவர்ந்திடும் சுந்தர ரூபனை கண்டேன் சுந்தர ரூபனை கண்டேன் முத்துடன் பவளமும் வைரமும் ஒளிர்ந்திடும் மகுட கிரீடமும் கண்டேன் முத்துடன் பவளமும் வைரமும் ஒளிர்ந்திடும் மகுட கிரீடமும் கண்டேன் முனிவர்கள் போற்றிடும் முகுந்தனின் சேவையை முடிவில்லா மகிழ்வுடன் கண்டேன் சில நகர்த்தனில் சிந்தை கவர்ந்திடும் சுந்தர ரூபனை கண்டேன் சுந்தர ரூபனை கண்டேன் சுந்தர ரூபனை கண்டேன் இந்த பவித்ரோத்சவத்திலே மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் பூஹு புவஹ சுவஹ என்று சொல்லப்படுகிற 3 லோகத்திலும் நாம் இந்த சன்னதிகளிலும் கிராமங்களிலும் நகரங்களிலும் செய்யக்கூடிய பாபங்களை போக்கி புண்ணியத்தை உண்டு பண்ணுவதால் பவித்ரோத்சவம் என்று பெயர் இதற்கு ஏற்பட்டது. இந்த பவித்ரோத்சவத்திலே முக்கியமானது இந்த எம்பெருமானுக்கு பட்டினால் செய்யப்பட்ட அந்த மாலைகளை இங்கே பூஜைகள் செய்து அதற்கு வாஸ்து ஹோமங்கள் செய்து பஞ்சகவ்யத்தால் சுத்தி செய்து அதிலே எம்பெருமானுடைய நாமங்களையும் அவர்களை ஆவாகனம் செய்து அவருக்கு பூஜைகள் செய்யப்பட்டு இந்த பவித்ரோத்சவமாகப்பட்டது நேற்று நடைபெற்றது. இன்று காலை எம்பெருமான் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாளுக்கு ஸ்தபன திருமஞ்சனம் என்று சொல்லக்கூடிய அபிஷேகம் விசேஷமாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மாலை வேளையிலே பெருமாளுக்கு இந்த பவித்திரங்களை பவித்ரா ஆரோபணம் என்று சொல்லப்படுகிற இந்த பவித்திர மாலைகளை வைதீக முறைப்படி பகவானுக்கு சமர்ப்பித்து அதன் பிறகு இங்கே 3 யாக குண்டங்களிலும் வேள்விகளும் கும்ப பூஜைகளும் நடைபெற்றது. இந்த பவித்ரோத்சவத்தை கண்டுகளிப்பவர்களும் இதிலே நாம் செய்யக்கூடிய அனைத்து வித பாபங்களும் தொலைந்து நமக்கு புண்ணியங்கள் ஏற்படும் என்று சாஸ்திரங்களிலே விதிக்கப்பட்டதால் அப்பேற்பட்ட சாஸ்திரத்தை வழுவாமல் இந்த சன்னதியிலே வைகானச ஆத்ரேய அர்ச்சகர்களால் செய்யப்பட்டது. இந்த வைபவத்தை கண்டுகளித்த அனைத்து பக்தர்களுக்கும் எல்லா நலன்களும் கிடைத்து ஸ்ரீமன் லக்ஷ்மி நாராயண பெருமாளுடைய பரிபூர்ண கிருபாவும் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்பதாக தெரிவித்துக்கொண்டு சர்வே ஜனாக சுகினோ பவந்தோ சமஸ்தசன் மங்களானி சந்தோ ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மகீமகீசாக கோப்ராஹ்மணேபிய சுபமஸ்த நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.